சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நல்லா ஃப்ளப்பியாக செய்யக்கூடிய அந்த பூரிக்கு ரொம்ப சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா குயிக்காக செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு கடலைப்பருப்பு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கீறி வச்ச 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்குன்னு 5 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி பழம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் உருளைக்கிழங்கு மசாலா. வெங்காயம் தக்காளி வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன் அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம். கொதித்து வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன் அந்த கலவையை சேர்த்து கொதிக்க விட்டு இறக்குனா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி.